மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக மக்களை அவமானப்படுத்திவிட்டார். தமிழக மக்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவமானப்படுத்திவிட்டார் என்று தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிய நிதியை தராமல் பேரிடரில் சிக்கித் தவிக்கும் தமிழ்நாட்டு மக்களை மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் அவமானப்படுத்திவிட்டார் என்று தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரம். தங்கம் தென்னரசு மத்திய அமைச்சருக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். நாட்டு மக்களுக்கும் அனைவருக்கும் அறிந்த இந்த பாதிப்பு செய்தி இந்தியாவில் ஒரே ஒருவருக்கு மட்டும் தெரியவில்லை. அவர்தான் இந்தியாவின் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்று தமிழகத்துடைய வெள்ள பாதிப்பு பற்றி சொல்லியிருக்கார். ஏதோ எதிரி நாட்டின் மீது போர் தொடுக்கும் எரிச்சல் மொழியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்திருப்பதாகவும் தமிழ்நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக அவமதிப்பது எனவும் சொல்லியிருக்கார். அதாவது பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்களை கடந்த 19ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் நேரில் சென்று 20 நிமிடங்கள் சொன்னது அனைத்தையும் கேட்டுக்கொண்ட பிரதமர் இது தொடர்பான கோரிக்கை மனு ஒன்று கொண்டு வந்துள்ளீர்களா என்று கேட்டார்கள். ஆம் என்றதும் அதனை வாங்கி வைத்துக் கொண்டார்கள். உங்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகிறேன், இதைவிட எனக்கு வேறு என்ன பணி இல்லை என்று பிரதமர் சொன்னார்கள். தமிழ்நாட்டில் டிசம்பர் மாதம், இந்த மாதம் 4ஆம் தேதி 17, 18 ஆகிய 3 நாட்கள் பெய்த மழை என்பது வரலாறு காணாததாகும். எனவும் 50 ஆண்டுகள் கழித்து பெய்கிறது, 100 ஆண்டுகள் கழித்து பெய்கிறது என்று சொல்லத்தக்க மழை அளவு. எனவே அதன் பாதிப்பு அதிக அளவு இருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக தற்காலிக நிவாரணத் தொகையாக 7,000 கோடியும் நிரந்தரமாக ஒரு 12,000 கோடியும் முதலமைச்சர் கேட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா கொடுத்த அமௌண்ட் ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரதமரிடமும் சில கோரிக்கைகள் 21,692 கோடி ரூபாய் தமிழக அரசால் மத்திய அரசிடம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. 21,000 கோடியை நிவாரணமாக தர வேண்டும் என சொல்லப்பட்டது. இந்த இரண்டுமே இதுவரை மத்திய அரசு கொடுக்கவில்லை எனவும் பாதிப்பையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் அவர்கள் அடைந்த துயரங்களையும் அனுபவிக்க இருக்கும் துன்பங்களையும் கவனத்தில் கொள்ளாமல் தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அப்படி இதுவரை அறிவித்ததே இல்லை என்று சொல்வதன் மூலமாக தனது இரக்கமற்ற குணத்தை மத்திய அமைச்சர் காட்டியிருப்பதாக அவர் சொல்லியிருக்காரு. மக்கள் துயரங்களை அடைந்து வரும் நேரத்தில் அவர்களை கேலி செய்வது போல அவருடைய பேட்டி இருப்பதாக சொல்லியிருக்காரு. மத்திய அரசின் அமைப்புகளின் சார்பில் என்னென்ன மீட்பு பணிகள் நடந்துள்ளது என்பதெல்லாம் மத்திய அமைச்சர் தனது பேட்டியில் சொல்லியிருக்கிறார். எதுவுமே புதிய செய்தி அல்ல. தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்றைய தினம் நெல்லையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொன்னவைதான் மத்திய அமைச்சரும் சொல்லியிருக்காங்க. மத்திய பாதுகாப்பு படையும் ராணுவமும் எந்த வகையில் ஒத்துழைப்பை மீறி பணி செய்துள்ளது என்பதை முதலமைச்சர் அவர்களே விலக்கி சொல்லிவிட்டாரு. மத்திய பாதுகாப்பு படை ஒத்துழைக்கவில்லை என்றோ ராணுவம் வரவில்லை என்றோ தமிழக அரசு எந்த குற்றச்சாட்டையும் வைக்கல. நிதி அமைச்சர் சொன்னது புதிய செய்தியும் அல்ல. தமிழ்நாடு அரசின் செய்தி குறிப்புகளை வரிசையாக பார்த்தாலே மத்திய பாதுகாப்பு படை குறித்த செய்திகள் அதிகம் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது மத்திய அமைச்சர் இந்த கேள்விப்பட்டதும் தமிழ்நாட்டுக்கான நிதியை அறிவிக்க அவர் பேட்டிக்கு ஏற்பாடு செய்திருப்பதாக முதலில் நினைத்ததாகவும் நிதி கிடையாது என்று சொல்வதற்காக மட்டுமே பேட்டி தர வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார். பொய்யும் வன்மமும் கலந்த குற்றச்சாட்டுகளை வைப்பதன் மூலமாக தமிழக அரசின் மீது தவறான கற்பிப்பதை உருவாக்க மீடியாக்கள் நிர்மலா சீதாராமன் பயன்படுத்தி வருவதாகவும் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு அரசு கேட்டது 21,000 கோடி, ஆனால் இதுவரை வந்திருப்பது 450 கோடி மட்டுமே. இதுவும் தமிழ்நாடு அரசுக்கு வழக்கமாக வழங்க வேண்டிய நிதியும் என்று சொல்லியிருக்கிறார். வெள்ளச்சேதங்களுக்காக கொடுக்கவில்லை என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். மத்திய அரசின் பங்கானது ஆண்டுதோறும் 2 தவணைகளில் வழங்கப்படுகிறது. அதாவது ஆண்டுக்கு 2 தடவை 450 கோடி தரப்படும் எனவும் ஒரு இயற்கை பேரிடரின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் போது இந்த SDRF நிதி போதவில்லை என்றால் அந்த இயற்கை பேரிடரை கடும் இயற்கை பேரிடராக அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கூடுதல் நிதி கடந்த காலங்களில் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். 2015 பேரிடர்கள் ஏற்பட்ட போது சேதங்களை தற்காலிகமாகவும் நிரந்தரமாகவும் சீரமைக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாத்தீங்கன்னா அதிக அளவுல அமௌண்ட் கேட்டதாகவும், ஆனா மத்திய பாஜக அரசால 5,000 கோடி மட்டுமே கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது 4 விழுக்காடு மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிதியமைச்சர் தனது பேட்டியில் பிரதமர் முதலமைச்சர் சந்திப்பையும் கொச்சைப்படுத்தியிருக்கிறார். ஒரு நாள் முழுக்க டெல்லியில் இருந்த முதலமைச்சர் போகிற போக்கில் சந்தித்துக் கொள்ளலாம் என்ற தோரணையில் பிரதமர் மோடியை சந்தித்தார் என்று அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இந்திய பிரதமர் தன்னை சந்திக்க வருபவர்களுக்கான நேரத்தை அவர்தான் தீர்மானிப்பார் என்பதை கூட தெரியாதவராக மத்திய அமைச்சர் இருப்பதாகவும், மதியம் 12 மணிக்கு வரலாம் என்று நேரம் ஒதுக்கியது பிரதமர் அலுவலகம். இதன் பிறகு இரவு 10:30 மணிக்கு வரலாம் என்று நேரத்தை மாற்றியது பிரதமர் அலுவலகம்.
எனவே இரவில் சந்திக்க நேரம் ஒதுக்கியது பிரதமர் அலுவலகம் தானே தவிர முதலமைச்சர் அல்ல எனவும், தமிழ்நாடு முதலமைச்சர் யாரிடமும் எந்த சூழ்நிலையிலும் தோரணை காட்டக்கூடியவர் இல்லை எனவும் சொல்லியிருக்காங்க. மழை பெய்யும் போது முதலமைச்சர் எங்கே இருந்தார் என்று மத்திய அமைச்சர் கேட்கிறார். இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு சென்றிருந்ததை சுட்டிக்காட்டுகிறார். இந்தியா என்றால் அவர்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது எனவும், அதனை தான் நிர்மலா சீதாராமன் வெளிப்படுத்தி இருக்கிறார் எனவும், பிரதமரை சந்திப்பிற்காக சேர்த்தியதான் முதலமைச்சர் டெல்லி பயணம் திட்டமிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 4ஆம் தேதி மயிலாப்பூருக்கு வந்து காய்கறி வாங்கிய போட்டோ எடுத்து போட்ட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 4ஆம் தேதி புயல் வெள்ள பாதிப்புகளை பார்க்க போவது ஒருமுறை சென்னை வந்தார் எனவும் கேள்வி கேட்டிருக்கிறார். எங்களால் கேட்க முடியும், டெல்லி சென்று ஒரே ஒரு நாள் தவிர அனைத்து நாட்களும் மக்களோடு தான் முதலமைச்சர் இருந்தாரும் எனவும், ஒரே நாடு ஒரே தேசம் என்பதில் உண்மையான அக்கறை இருப்பவராக இருந்தால் தமிழ்நாட்டில் நடந்த பாதிப்புகளை கடும் பேரிடராக அறிவியுங்கள், தமிழ்நாடு அரசு கோரும் நிவாரண நிதியை விடுவீங்கள் என்று தங்கம் தென்னரசு கேட்டிருக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா மத்திய அரசு நிதி அதிகமா கொடுக்கல என்றதையும், அதே பேரிடர் இது வந்து தேசிய பேரிடரா அறிவிக்கணும்ன்றதையும் தங்கம் தென்னரசு தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு. ரமேஷ், நாட்டு மக்கள் அனைவருக்கும் அறிந்த இந்த பாதிப்பு செய்தி இந்தியாவில் ஒரே ஒருவருக்கு மட்டும் தெரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்காலிக நிவாரண தொகையாக எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தற்காலிகமாக பாத்தீங்கன்னா 450 கோடி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து இன்னொரு விஷயம் கடைசியாக சொல்லியிருந்தா, பற்றி எறிந்த மணிப்பூருக்கு மத்திய அமைச்சர்கள் ஒரு தடையாவது போனாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. மயிலாப்பூருக்கு வந்து காய்கறி வாங்கிய போட்டோ எடுத்துக்கொண்ட நிதி அமைச்சர் 4ஆம் தேதி புயல் வெள்ள பாதிப்புகளை பார்க்கவாவது ஒரு முறை சென்னை வந்தாரா என்றும் கேட்டிருக்காரு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கடந்த 4ஆம் தேதி முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் ட்விட்டர்ல ஒரு சென்னைக்கு வந்திருந்த படத்தை பகிர்ந்து செஞ்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில இதை சுட்டிக்காட்டி நிதியமைச்சர் இதை சொல்லியிருக்காரு. ஒரு முறை சென்னை அந்த டெல்லி சென்ற ஒரே நாள் தவிர அனைத்து நாட்களுமே தமிழக முதலமைச்சர் இங்கதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு நீண்ட அறிக்கையில பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. 450 கோடி ஏற்கனவே மத்திய அரசு தமிழக அரசுக்கு ஒதுக்கிய நிதி தான் கொடுத்திருக்காரா எனவும், மற்றபடி கூடுதலா எந்த நிதியும் இந்த பிளட்டுக்கு கொடுக்கலன்றதையும் தங்கம் தென்னரசு தன்னுடைய கடிதத்துல சொல்லியிருக்காரு. ரமேஷ், இயற்கை பேரிடரை ஏன் கடும் இயற்கை பேரிடராக அவங்க அறிவிக்க மறுக்கிறாங்க? நிச்சயமாக அது போன்ற ஒரு வழக்கம் இல்லை என்று இன்றைக்கு மத்திய நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் போன்ற பெரிய சேதங்கள் ஏற்படக்கூடிய மாநிலங்களுக்கு கூட இது போன்று அறிவிப்பதில்லை என்று சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் இன்னும் சிறிது நேரத்தில் சென்னை தலைமைச் செயலகத்துல தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா இந்த மத்திய அரசுடைய இந்த புகார்களுக்கு விளக்கம் அளித்து ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனையும் கொடுக்க இருக்கிறாரு. இந்த நிலையில தமிழக முதலமைச்சரும் தன்னுடைய கொளத்தூர் தொகுதியில கிறிஸ்துமஸ் விழாவிலையும் இது குறித்து பேசுவார் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரமேஷ், இயற்கை பேரிடருக்கு எவ்வளவு நிவாரணத் தொகை ஒதுக்கப்படும்? கடும் இயற்கை பேரிடராக அறிவிக்கப்பட்டால் எவ்வளவு நிவாரணத் தொகை ஒதுக்கப்படும்? நிச்சயமாக, அதாவது பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்கு ஆண்டுக்கு 900 கோடி கொடுப்பாங்க. இது வந்து வழக்கமாக எவரி இயர் கொடுக்க வேண்டியது ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்ட் SDRF. இதுலதான் 450 கோடியை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும் 2வது இன்ஸ்டால்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. இதை தாண்டி இப்ப வந்திருக்கிற ஸ்பெஷலா வந்திருக்கூடிய இந்த டிசம்பர் மாதத்துல வந்திருக்கக்கூடிய வெள்ளத்திற்கு என்று ஏன்னா கடும் சேதமா இருக்கு, இதுக்கு எதுவும் கொடுக்கலன்றதுதான் தங்கம் தென்னரசு ஸ்டேட்மெண்டோட புரிதலா இருக்கு. நீங்க வழக்கமா எங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட் தான் கொடுத்திருக்கீங்களே ஒழிய கூடுதலாக இந்த சேதம் இப்ப 2 நாளா நடக்கிற சேதத்துக்கு எந்த நிதியும் நீங்க கொடுக்கலைங்க அப்படின்றதுதான் வந்து தங்கம் தென்னரசுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஆனா மத்திய நிர்மலா சீதாராமன் அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஸ்டேட்டுக்குமே நாங்க தேசிய பேரிடர்லாம் அறிவிக்கிறதுலாம் கிடையாது, அது மாதிரி ஒரு இதுவே கிடையாது. நீங்க ஒரு ஸ்பெஷல் கோரிக்கை வந்து கேட்கறீங்க. உங்களோட அதிகமா பாதிக்கப்படுற உத்தரகாண்ட்